அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதங்களில் பகர்ந்தவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்கள். ஆயுட்காரகனாகிய சனி பகவான் இந்த ஆண்டிலே, இந்த பராப வருஷ பிறப்பிலே ஆயுட்காரகனாகிய சனி பகவான் ஆட்சி வீடாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த வருடம், இந்த பராபவ வருடம் குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வருகிறார். மேலும் அக்டோபர் 31ஆம் தேதி முதல் குரு பகவான் அதிசாரமாக 8ஆம் இடம் வருகிறார். பிறகு மீண்டும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் வக்ரகதியில் 7ஆம் இடத்திற்கு வருகிறார் குரு பகவான். சனி பகவான் வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து ராசிக்கும், கேது பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கும் வருகிறார்கள். இதன் மூலம் இவ்வருடம் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இதன் மூலம் இவ்வருடம் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. விரும்பிய இடத்தில் இடமாற்றம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு. வீடு, மனை, புது வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக இவ்வருடம் திருமணம் நடக்கும். தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் மகர ராசியை சார்ந்த அன்பர்கள். கடன் சுமைகள் குறையும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிரிந்தவர்கள் கூடுவார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதர வழியிலும் நண்பர்கள், உறவினர்கள் மூலமும் அனுகூலம் உண்டு. இந்த ஆண்டு இந்த மகர ராசி சார்ந்த அன்பர்களுக்கு மொத்தத்தில் இவ்வருடம் 75% நன்மைகளை பெறுவீர்கள். இவ்வாறாக ஸ்ரீனிவாச திருக்கணித பஞ்சாங்கத்திலே இந்த வருட பிறப்பின் பலனாக மகர ராசி அன்பர்களுக்கு இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. தேவ மூலம் நட்சத்திரம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களாவார்கள். தேவகுருவான பிரகஸ்பதியை, வியாழ பகவானை, குரு பகவானை, பிரகஸ்பதியை ஆட்சி வீடாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இவ்வருடம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு வருகிறார். பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி முதல் அதிசாரமாக 9ஆம் இடம் வருகிறார். பிறகு மீண்டும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல்
வக்ரகதியில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் வருகிறார். வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே சமயம் கேது பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு வருகிறார் தனுசு ராசிக்கு. இதனாலே இப்படிப்பட்ட குரு, சனி, ராகு ஆகிய கிரகங்களின் சஞ்சாரத்தினாலே இதனாலே இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களே தொழில்துறையில் மிகுந்த அலைச்சலும் இடமாற்றமும் உண்டாகும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டியது இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் இருக்கின்ற வேலையை விடக்கூடாது, கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். என்ன சங்கடங்கள் வந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். வேறு வேலை கிடைப்பதில் தாமதமாகலாம், வேலை பளு அதிகமாகலாம், தேவையற்ற இட மாறுதல்களுக்கு உள்ளாவீர்கள். பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களே, கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. நண்பர்கள், உறவினர்களால் சிறு பிரச்சனை ஏற்பட்டு பிறகு சரியாகிவிடும். பொது இடங்களிலே வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் தினசரி நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மாணவர்கள் மிகுந்த அக்கறையுடன் படித்தால் மட்டுமே, மாணவர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் மொத்தத்திலே இந்த தனுசு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மொத்தத்திலே இவ்வருடம் 50% நன்மைகளை பெறுவார்கள். தனுசு ராசியை சார்ந்த அன்பர்கள் இவ்வாறாக கடந்த 14/4/2026 அன்று பிறந்த தமிழ் வருடமாகிய பராபவ வருஷத்திய மகர ராசிக்கும் தனுசு ராசிக்கும் கிடைக்கவிருக்கூடிய பலாபலன்களை பற்றி ஸ்ரீனிவாச திருக்கணித பஞ்சாங்கத்திலிருந்து வாசிக்க சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.